ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதோட என்னோட சண்டே ஸ்டடி ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், நிறைய ஏஎல் பிள்ளைகளுக்கு வந்து சண்டே சாட்டர்டேயில் வந்து அதாவது வீக்கெண்டில் எப்படி அவங்களோட ஸ்டடி டைம் டேபிளை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்பயும் போல் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய விலாக்ஸ் டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு முந்தி உள்ள விலாக்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்த மந்த் அசைன்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 14 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவில் உள்ள கிளாஸ் ரூம் டெஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி மார்னிங் எழுமினத்துலேருந்தே நான் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு குட்டியாக பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடித்து கொண்டு திரும்பவும் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்லேருந்தே நான் லன்ச் டைம் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours படித்து முடிக்கிறதுக்கு நிறையவே சிலபஸ் இருந்துச்சு. அதே நேரம் படிக்கிறதுக்கான காலம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த ஃபுல் சிலபஸையும் வந்து ஒரு 2-3 PDF இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து கவர் பண்ணி முடிப்போம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னோடய பிளானாக இருந்துச்சு. நான் வந்து டைம் டேபிள் படித்தான் படிப்பேன் அப்படிங்கிறதுனால வழமையாகவே எல்லா சப்ஜெக்ட்டும் படித்து கொள்ளுவேன். பட் இது வந்து கிளாஸ் ரூம் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் ஒரு டைம்லேயே எல்லாம் படித்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட லஞ்சையும் எடுத்துகிட்டு நிறைய ஏஎல் பிள்ளைகள் வந்து வீக்கெண்டில் எப்படி எங்களோட டைமை மேனேஜ் பண்ணி நாங்கள் 3 சப்ஜெக்டையும் சமமான அளவுக்கு படித்துக்கொள்வது, ஃபுல்லாக சிலபஸை வந்து கவர் பண்ணுறது, ஒவ்வொரு சாப்டரையும் அறிக்கலாம், பாஸ் பேப்பர் அறிக்கலாம், எப்படி நாங்கள் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அடிக்கடி கேட்பீங்க. நான் இதுக்கு முந்தி வந்து போட்டிருக்கிற ஸ்டடி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வீக் டேஸில் நீங்கள் எப்படி உங்களோட டைமை வந்து மேனேஜ் பண்ணி கொள்ளலும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வீக்கெண்டில் சாட்டர்டே அண்ட் சண்டேயில் உங்களோட டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி எல்லா சப்ஜெக்டையும் ஒரு ரிவிஷன் மாதிரியும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து பாஸ் பேப்பர் செய்யக்கூடிய மாதிரி எப்படியான ஒரு டைம் டேபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் டைம் டேபிளை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். நான் ஏஎல் படிக்கிற நேரம் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் படிப்பேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் உங்களோட ஸ்டடி ருட்டீனில் இதை வந்து சேர்த்துக்கொள்ளையிலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களோட டைம் வந்து மிக குறுகிய காலம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய மொத்த சிலபஸையும் இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை கட்டாயமாகவே கடைபிடிக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் வந்து வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களால் எடுத்துக்கொள்ளலுமா இருக்கும். நான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீக்கெண்ட் டைம் டேபிளில் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் போட்டிருக்கிறேன். மார்னிங் 5லேருந்து எழும்பி நீங்கள் உங்களோட டெய்லி ருட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 7:30லேருந்து 8 மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. 8 to 9:30லேருந்து தமிழ் படிங்க. நான் இங்கே வந்து 3 சப்ஜெக்ட் நான் எடுத்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த டைம் டேபிள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணினீங்களோ அந்த சப்ஜெக்டை வச்சு நீங்கள் டைம் டேபிளை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9:30லேருந்து 9:45 வரைக்கும் ஒரு ரிலாக்ஸை எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு திரும்ப ஜியோகிராஃபியை வந்து படிக்க தொடங்குங்க. ஜியோகிராஃபியில் வந்து ஸ்பெஷலாக அந்த டைமில் வந்து பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்குறது மிச்சம் நல்ல மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 11:15லேருந்து 12 மணி மட்டும் நீங்கள் வந்து தமிழில் கிராமர் படிக்கலாம். அதே மாதிரி கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஸ்மால் நெப் ஒன்று எடுக்கலாம். 1லேருந்து 2:30 மட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் 3:30 வரைக்கும் ஜியோகிராஃபி படிச்சுட்டு அதுக்கு பிறகு 3:30லேருந்து 5:30 வரைக்கும் தமிழ் போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு டைம் தமிழ் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி தமிழில் வந்து பாஸ் பேப்பர் செய்யக்கூடியவங்க இந்த டைமில் வந்து செய்யலும். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டின்னருக்கான டைமாக ஒதுக்கிட்டு 7லேருந்து 9 வரைக்கும் இஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கிறேன். இஸ்லாம் எடுக்காதவங்க உங்களுக்கான சப்ஜெக்டை வந்து அங்கே எட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து நீங்கள் பாஸ் பேப்பர் வந்து செய்யலாம். அதே மாதிரி இது வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் 9லேருந்து 10 மணி வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சு கொள்ளலாம். சிலவங்களுக்கு வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பிடிக்கும், சிலவங்களுக்கு வந்து கேம்ஸ் விளையாடுறது பிடிக்கும். அப்படியான உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு கேமிங்கோ இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களையோ நீங்கள் இந்த டைமில் வந்து செஞ்சுட்டு 10 மணியோட தூங்கினா சரி. ஸோ காய்ஸ், நான் வந்து இதில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஃபுல்
டைம் டேபிளையும் தேவையானவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட்டாயமாக ஏஎல் பிள்ளைகளுக்கு வந்து வீக்கெண்டில் படிக்கக்கூடியதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து உங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து இதையும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வீக்கெண்டில் படிப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி படித்து பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறதையும் விட நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும். ஸோ கைஸ், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு பிறகு என்னோட ஸ்டடியை வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கொண்டேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட சீனியர்ஸால் குப்பிய செஷன் போட்டிருந்தாங்க இந்த கிளாஸ் ரூம் டெஸ்ட்டை வந்து எப்படி எழுதுற அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அட்டென்ட் பண்ணிவிட்டு டின்னரை முடிச்சுக்கொண்டு என்னோட இந்த சண்டேயை நான் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணினேன். ஸோ கைஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான vlog-ஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.